ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ட்ரேடு என்க்யூல எடுத்திருந்தேன். விச் இஸ் எம்என்க்யூ. அம் அந்த ட்ரேடோட பிரேக் டவுன பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன் ட்ரேடு பிரேக் டவுன் அப்பப்போ போடுறேன், அப்பப்போ போடலன்னா, அதுக்கு ரீசன் இருக்கு. அது தெரிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. அ எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே. சம்திங் எல்ஸ் வாட் இஸ் ஹேப்பன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு பிரைஸு? ஸோ நமக்கு 2 கேண்டில் புல்லிஷா இருக்கு. இங்கேருந்து ஒரு பெரிய செல். இந்த செல் நான் எடுத்திருந்தேன். ஹைலே எடுத்திருந்தேன். இந்த ஹைலே எடுத்துட்டு, இந்த இது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணேன். ஸோ ஏன் அந்த செல்லை நான் எடுத்தேன்? சிம்பிள். இங்கே கீழே வந்து ஓபி கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஓபிக்கு வரணும்னு இந்த செல்லை எடுத்தேன். அப்படி இல்லை கைஸ். ஆக்சுவலாக அது ஏன் அந்த செல் எடுத்தோம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும். ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் என்ன பண்ணுது, என்ன பண்ணுது. ஸோ நான் வீக்லி போயிடுறேன். நீ எடுக்கிற 1 மினிட்டுக்கு நீ வீக்லி வரையும் போவியா அப்படின்னு கேட்டால் நான் போகிறேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது. ஸோ வீக்லியாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா இன்னொரு வீக்லியோட ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இதனால தான் ஃபால் ஆச்சா? எக்ஸாக்ட்லி இதனால தான் ஃபால் ஆச்சா? ஹையை எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது? இந்த ஹையை எடுத்துருச்சு. இது நேற்று இந்த இதை ட்ரேடை வந்து பைக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று எடுக்க முடியல. இன்னைக்கு அந்த போட்டு வச்சு இந்த கோட்டுக்கு நேற்றே போயிருந்தான். இதில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஓகே. நமக்கு இதுதான் நேத்தோட டேட்டா. இன்றைக்கி என்ன டேட்டா? இன்றைக்கி நான் வந்து உள்ளே வந்த உடனே என்ன பார்த்தேன் அப்படின்னா, ப்ரைஸு ஒரு ஹையை ஸ்வீப் பண்ணிருச்சு. அது ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. நம்ம டார்கெட் பண்ண ஹை அது தான். ஸோ ரீட்ரேஸ் ப்ரைஸ் ஹையை எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பண்ணான்? எதுவுமே பண்ணலை. ப்ரைஸ் வந்து 4 ஹவராக ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணான். இந்த ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா நமக்கு ப்ரைஸ் செல் ஆகணும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எவ்வளோ தூரம் செல் ஆகணும்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து செல் பார்த்தது இந்த லோ. ரெண்டாவது இது இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் இந்த லோக்கு போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ப்ளஸ்ஸு இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இருங்க டெய்லியாக வச்சுக்கிறேன். சாரி, இந்த ஹைக்கு போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்டா அங்கே போகணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆர்டிஹெச்சில் போய் பாருங்கள். அதுக்கான ரீசன் தெரியும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்து அங்கே இருக்கும். இடிஹெச், ஆர்டிஹெச். ஓகே. ரெண்டாவது இந்த லோ. மூணாவது இந்த ஹை. இங்கெல்லாம் நான் ரிவர்சல் ட்ரேட் பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துலலாம். ஓகே. இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, எனக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பிஃபோர் 9:30 ட்ரேட் எடுத்துட்டேன். இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த இது நடந்துச்சு வச்சு எல்லாம் மறந்துடுங்க. நான் இந்த செல்லை எடுத்ததுக்கான ரீசன், எனக்கு ஒரு 18 மணி கேண்டில் வந்து ரேஞ்சாக ப்ளே பண்ணியிருந்தான். ஸோ இந்த ரேஞ்ச் ஹை, இந்த ரேஞ்ச் லோ. ரெண்டாவது ஒரு வீக்லியோட ஹையை எடுத்துகிட்டு 4 ஹவராக உங்களுக்கு திருப்பி செல் சைடு திருப்பி சிஎஸ்டி மாதிரி வச்சுருக்கான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எடுத்துச்சுன்னா அதுதான். நம்ம வீக்லியாக ஒரு கேண்டிலோட ஹையை எடுத்திருக்கோம். அது டெய்லியாகவும் ஒரு ஹையை எடுத்திருக்கோம். 4 ஹவராக திருப்பி இருக்கும். அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். அரல்ஸ் இந்த எஃபிஜிக்குள்ளே வந்துட்டு பை ஆகலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த எஃபிஜிக்குள்ளே வந்துட்டு பை ஆகணும் அப்படின்ற மாதிரி. என் டார்கெட்டிங் தான். இங்கே எடுத்தேன், இந்த எஃபிஜி வரைக்கும் லோ ரேட் டார்கெட் பண்ணேன். எனக்கு டிபி முடிஞ்சிச்சு. இது ஃப்ரீ ஃபால் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அந்த லோவை எடுக்கணும். ஏன்னா நம்ம வீக்லியாக ரேஞ்ச் எடுத்துருக்கோம்ல, அதனால் அந்த வீக்லியோட ரேஞ்ச் லோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த ஃபால் ஆகிட்டு இந்த எஸ்எம்டி வச்சு இங்கே லோலாம் மேக் பண்ண லோ ப்ளஸ் கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகலாம். மேலே போயிட்டு வீக்லி ஹையை எடுத்துகிட்டு ஃபால் ஆகலாம். அப்படி இல்லைனா ஃபர்தராக ஃபால் ஆகிட்டு அந்த வீக்லியோட லோவை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ நம்ம இந்த செல்லை எடுத்ததுக்கான ரீசனை பார்ப்போம். இந்த இடத்துல எடுத்ததுக்கான ரீசன். ஓகே. இங்கே வந்து நமக்கு 8:30க்கு நியூஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஆஃப்டர் நியூஸ் தான் ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்திருந்தேன். நான் 1 மினிட்டாக எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு இதுக்குள்ளே 1 ஹவர் என்ன சொல்லிச்சு ப்ரைஸ்னால் எதுவுமே பண்ணலை. ப்ரைஸ் இந்த ஹை டு இந்த லோ தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. இன்பிட்வீன் கேப்பில் ப்ரைஸ் மேலே போனால் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணியிருந்தான். இந்த ஹையை வந்து இஎஸ் எடுத்திருந்தான். என்கியூ எடுக்கலை. இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த ரேஞ்சு பார்க்குறப்ப எனக்கு ஏதாவது ஒரு பேர் ரேஞ்சு ஹை எடுத்துகிட்டு திருப்பினாலும் நான் செல்லடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதை நான் எப்படி 1 மினிட்டில் எடுத்தேன். ஏன்னா நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால எனக்கு 1 மினிட்டில் எடுத்து இந்த ட்ரேட் எஸ்எல் அடித்தாலும் நம்ம வாங்கிக்கணுன்ற கணக்கில் முடிவு பண்ணி தான் எடுத்தேன். ஸோ நமக்கு ஹை எஸ்எம்டி ஆயிடுச்சு.
ஒரு ரேஞ்சு பில்ட் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சு ஹைக்கு ப்ரைஸ் இங்கேருந்து திருப்புறான். ப்ளஸ்ஸு நமக்கு 1 ஹவர். இதோட நான் 1 ஹவர் PO3 அலைன் பண்ணுறேன். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் பார்க்குறேன் என்னோடய மாடலுக்கு என்ன பண்ணுச்சு. ப்ரைஸ் இதுதான் 1 ஹவர். 8 மணி கேண்டில் 8 மணி கேண்டில் உடப்போம் என்ன பண்ணியிருக்கான்னு. 8 மணி கேண்டில் ஓகே, ஒரு இதுக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் லோ ஃபார்ம் பண்ணி ஹைக்கு ஏற்றி மேலே ஏற்றினா. ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஹை போய் எடுக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த பையை எடுத்தியான்னு கேட்டால், நான் இந்த 1 ஹவர் லோவை எடுக்கலை, அதனால் இந்த பையை நான் எடுக்கலை. இந்த லோவை எடுக்கலை, அதனால் இந்த பையை எடுக்கலை. ஸோ எனக்கு ப்ரைஸ் ப்ராப்பராக போகாத மாதிரி இருந்துச்சு. இந்த லோவை எடுக்காமல் போனால் 1 மினிட்டாக அங்கே நம்ம டீமில் இருந்தவங்க எடுத்திருந்தாங்க. நான் இந்த ட்ரேட் எடுக்கலை. இங்கே சிஎஸ் ஸ்டேஷன் இங்கே எடுத்துகிட்டு இந்த ஹையில் டிபி செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹையில் டிபி செட் பண்ணாங்க. ரெண்டுக்குமே ப்ரைஸ் போயிருந்துச்சு. நான் இந்த பையை எடுக்கலை, ஆனால் இந்த செல்லை எடுத்திருந்தேன். எனக்கு ப்ராப்பராக ப்ரைஸ் இங்கேருந்து திரும்பிச்சு. இந்த ஹையை வந்து இஎஸோட எஸ்எம்டி ஆகிருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வளன்னு காட்டுற மாதிரி இருக்குது. இஎஸோட ஐஎஸ்எம்டி இருக்கும். நான் இந்த ட்ரேடை வந்து எங்கே டார்கெட் பண்ணேன்னா இந்த லோ தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். இந்த ரேஞ்சில் இங்கே தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ட்ரேடை எடுத்து பண்ண வேலைனால என்னால் அந்த ட்ரேடை வந்து கிட்டத்தட்ட அலங்கார பந்தலில் ஆகிப்போச்சு. ஸோ ஓகே, அதை நம்ம இது பண்ண வேணாம். இப்போ இந்த ட்ரேடை எங்கே எடுத்தோம், இந்த இடத்துல இது எவ்வளோ ஆர்ஆர்னா கைஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உண்மையிலேயே இந்த ட்ரேடை இங்கே தான் எடுத்திருந்தேன். திஸ் இஸ் மை ஆர்ஆர் கைஸ். ஏன் ஆர்ஆர் வந்து நான் சொல்கிறேன்னா, நான் அந்த ட்ரேடை வந்து 1:2 தான் புக் பண்ணுறேன் 5 மினிட்டாக. ஆனால் வந்து நான் எடுத்தது வந்து 1 மினிட்டு. ஆக்சுவலாக இது வந்து 1:12 ஆர்ஆராக நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடை எடுத்திருந்தேன். ஸோ இதை ஏன் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சிச்சு, உங்களால் ட்ரேட் பண்ண ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தைரியமாக அந்த என்ட்ரி எடுக்கலாம். அதை வந்து நீங்கள் இதுவும் பண்ணலாம். சரி ஓகே, நான் இதை வந்து எப்படி ப்ரமிட் பண்ணேன்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் ஆன் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூஷன்ஸ் ஓகே, ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான், ரொம்ப கம்மியான ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு சிஎஸ்டி வச்ச உடனே இந்த இடத்துல 2 அடிச்சிட்டேன். ரெண்டாவது ட்ரேடு 3 மினிட் போயிடுவோம். ஸோ எனக்கு 3 மினிட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் 3 மினிட்டில் ஒரு என்ட்ரி, இந்த உள்ள ஓபியில் டேப் பண்ணோடனே 3 மினிட்டில் ஒரு என்ட்ரி, அப்புறம் 5 மினிட். ஸோ 5 மினிட் எனக்கு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் 5 மினிட்டில் ஓபியில் டேப் பண்ணும். இங்கே க்ளோஸ் வச்ச உடனே இந்த இதில் உள்ள டேப் ஆரப்படுத்தி நல்லா கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்தான். ஸோ நான் 1 மினிட்டாக வந்து 2, 3 மினிட்டாக 1, 5 மினிட்டாக 1. ஸோ வந்து என்னோட இது வந்து 1:2. 5 மினிட்டு க்ளோஸ் வச்ச உடனே நான் 1:2 அங்கேருந்து வெளியில் வரணும். ஏன் 1:2 அப்படின்னா, நாங்கள் பார்த்த மாடல் 1:2 எனக்கு ப்ராப்பராக போயிருக்கு. நான் வந்து ரேஞ்சு ப்ளே பண்ணுறதுனால நான் அந்த லோ வரைக்கும் நான் டார்கெட் பண்ணேன். ட்ரேடை வெயிட் வந்து என்னை செஞ்சு டிபி கொடுத்துட்டு போச்சு. இங்கே ஆக்சுவலாக வந்து உள்ளே தான் கட்டாச்சு, இங்கே காட்டுது அந்த 5 இதுன்றது. ஓகே, என்னோட டிஓஎல் 5 மினிட்டுக்கு ஆக்சுவலாக நான் ஹோல்ட் பண்ண 5 மினிட் தானே. நான் வந்து 1 மினிட்டாக எடுத்தாலும் நான் ஹோல்ட் பண்ணுற 5 மினிட் தான். 5 மினிட் 1:3 வந்து போச்சு. நான் இதை வந்து 1 மினிட்டாக எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு வந்து $1100 நான் டிபி செட் பண்ணியிருந்தேன். $1100 எடுத்தால் எனக்கு இன்றைக்கி அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ப்ரைஸு அந்த ஃபாலில் எனக்கு வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகாமல் திருப்பி மேலே ஏற்றி திருப்பி கீழே இருக்கேன். நான் வந்து கட் பண்ணிவிட்டு மேனுவலாக க்ளோஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு $800 வந்துச்சு. கிட்டத்தட்ட 53,120 130 வந்தது. திருப்பி வந்து 52,900 போயிடுச்சு. 920 போய் கட்டாச்சு. வெறியாகி போச்சு கைஸ். அப்புறம் தேவையில்லாமல் இங்கே ட்ரேட் அந்த ஒரு $80 எடுக்கிறேன்ட்டு செல்லு தான் அடித்தேன். இந்த இடத்துல பிரேக் ஈவன் அடித்தான். ஓகே வந்துட்டாச்சு. அப்போ இங்கேயே பேசாமல் வந்துருக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பை பார்க்குறேன் அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் அடிச்சு நான் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன். அதை ஒரு $150 லாஸ் பண்ணி திரும்பி பழைய குட்டி கதவை திருடின்னு $750 கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான இங்கே இருக்குது 52,750 ஈக்விட்டி. இது வந்து ட்ரேடர் வெயிட் அக்கௌண்ட்டு, பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இந்த ட்ரேடு ரேஞ்சஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் 4 ஹவரோட இதை வந்து 5 மினிட்ல எடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இதில் நான் இப்போ சொல்ல வந்தது. 1 மினிட்டாக எடுத்து 1:2 வெளியில் வந்துடுங்க, இல்லை 3 மினிட்டாக எடுத்து 1:2 வெளியில் வந்துடுங்க. ஏன் 1:2னா என்னோடய ஆவரேஜ் வந்து 1:2 தான் போகுது. அதனால் நான் இந்த இது வந்து 1:2 சொல்லி சொல்கிறேன்.
ஸோ இது 5 மினிட்டாக எடுத்து இந்த ரேஞ்சு ஹையில் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சில் உள்ள டிவி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துட்டீங்க. இதுதான் இந்த செல்லுக்கான ரீசன். இது வந்து ஃப்ரீ ஃபால் நடந்தது வந்து நமக்கு டெய்லியாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஓபி இருக்குது கீழே. ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறனால டெய்லியாக சப்போர்ட் பண்ணோன்னா ப்ரீவியஸ் டே ஹை எடுக்கலை, ப்ரீவியஸ் டே லோ எடுத்திருக்கு, டெய்லியோட எஃபிஜிக்குள்ளே வந்திருக்கு. இது எக்ஸிக்யூஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி ஓபி பாடி டேப் பண்ணியிருக்கு. ஓடி 50% வரைக்கும் ட்ரேடாக இருக்கா, எக்ஸாக்ட்லாக 50% கீழே ட்ரேடாக இருக்குது. ஸோ சி லெவல் வரைக்கும் ட்ரேடாக இருக்கான். ப்ரைஸ் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, இந்த டெய்லியை வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்தனால ஹை பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் வச்சு நாளைக்கு செல்லுக்கு திருப்பலாம். அப்படி இல்லை மேலே ஏற்றி க்ளோஸ் வச்சு இங்கே பிடிஏரியை க்ரியேட் பண்ணி இங்கேருந்து பையும் ஆகலாம். ஸோ இதை வந்து நாளையோட ப்ரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு இந்த செல் கொடுத்துருக்கு. ஃபர்தராக செல் ஆகலாம், இல்லை பையும் ஆகலாம். தேர் இஸ் எ சான்ஸ். ஏன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டே இருக்குது வீக்லியாக பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீக்லிக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த வீக்லி ரேஞ்சோட ஹையை எடுத்ததுக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்கு 4 ஹவராக திருப்பினால இந்த செல். ஸோ இதுதான் இந்த செல்லுக்கான ரீசன். ஸோ ப்ரைஸ் சும்மா எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நமக்கு இங்கே எஃபிஜிக்குள்ளேயும் ப்ரைஸ் உள்ளே வரலை, உள்ளே வந்துட்டு திருப்பி இருந்தாலும் பை அடிச்சுருந்துருக்கலாம். ப்ரைஸ் வராதனால ப்ரைஸ் இங்கேருந்து செல் ஆகிருக்கு. ஸோ சும்மா ப்ரைஸ் எதுவும் பண்ணாது. இங்கே ஹையில் எஸ்எம்டி 4 ஹவர். ஸோ 5 மினிட்டில் சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி. திஸ் இஸ் அவர் ட்ரேட் பிரேக் டவுன் கைஸ். இங்கே எடுத்தோம், இந்த லோவில் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரேடை நான் யூடியூப் லைவில் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த யூடியூப் லைவை ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி எடுத்தோம், எப்படி மேனேஜ் பண்ணோம், எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இது பண்ணாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுது. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, யாருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.